ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் சாந்திரா கதை தான் ஓடிட்டுருக்கு. என்ன கதைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. நான் எவ்வளோ தான் ஒத்து பார்த்தாலும் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க ரொம்ப நாளாக வந்து பிரஜின் போனதுலேருந்து எஸ்பெஷலி இப்படி தான் இருக்காங்க, தனியாக இருக்காங்க, புலம்பிகிட்ருக்காங்க, அழுகிறாங்க. ஸோ ஒரு சைடு வந்து திவ்யா சொல்லிகிட்ருக்காங்க, நைட் ஆனால் ஹவுஸ்மேட்ஸோட சத்தம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே போய் படுத்து தூங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலையில் இருந்து எல்லாரையும் வந்து குறை சொல்லினே இருக்காங்க. இதுதான் வந்து சாந்திரா பண்ணிகிட்ருக்கிற விஷயம். அங்கே இப்போ லைவில் கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு பார்த்தா அங்கே ஏதோ பூச்சியோ கரப்பானோ என்னமோ இருந்தது. அது கூட வந்து நீயும் தனியாகிட்டியா, உனக்கும் யாருமே இல்லையா, என் பாப்பாலாம் வரும்போது உனக்கு நான் காமிச்சு தரேன் அப்படிலான்னு சொல்லிட்டு இந்த பூச்சி கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சாந்திரா இப்படி பண்ணுறீங்க நீங்கள், அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காலையில் எல்லோரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் வந்து சாந்திரா கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. சாரி, நீங்கள் காலையில் வரைக்கும் வெளியே தான் தூங்குனீங்கன்னு சொல்லிட்டு அரோரா, சபரி, வினோத் எல்லாரும் சேர்ந்து சாந்திரா கிட்ட சாரி கேட்குறாங்க. சாந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு சாரி கேட்குறீங்க, நான் ஒரு 1.5 வாரமாக இப்படி தானே பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அப்போல்லாம் வராது, நீங்கள் இப்போ மட்டும் வரீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஹவுஸ்மேட்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து சாந்திராவை புள்ளி பண்ணுறது இல்லைனா கொடுமை பண்ணுற மாதிரிலாம் வந்து வீடியோ போகுமா, அதெல்லாம் யோசிச்சு தான் வந்து இப்போ எல்லோரும் வந்து சாரி கேட்டுன்னு இருக்காங்க. சாந்திரா சொல்கிறாங்க, நான் வந்து யார்கிட்டயாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேனா, இல்லை நான் என்னோடய விஷயத்தை தானே பார்த்துட்ருக்கேன், இப்போ எதுக்கு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து சொல்கிறாங்க. ஹவுஸ்மேட்ஸால் சாந்திராவை சமாளிக்கவே முடியல, எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவங்க பேசுகிறதுக்கே ரெடியாக இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் வந்து ஷோவில் கொண்டு வராங்க. அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸுக்கு எதுவுமே புரியல இங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வெளியே இருக்கிற நம்மளுக்கும் தான் எதுவும் புரியலை. ஏன்னா 2 நாளாக சாந்திராவுக்கு வேறு ப்ரமோ வேறு போடுறாங்க.